ஹாய் பங்கு, இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி பண்ண ஹெல்ப் பண்ணாதான் பிரியாணியில் பங்குனாங்க, அதனால ஹெல்ப் பண்ண வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு அதில் இந்த பட்டக்கிராம் பாக்கெட் விற்பாங்க, அதை வாங்கி அப்படியே போட்டு நல்லா வருங்க. நல்லா வாசனை வரணும், அப்புறம் தான் பிரியாணி ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் முந்திரி பருப்பு கிடச்சி எங்கள் கைகிட்ட. அதனால் அது ஒரு 4 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக வெட்டி அதோட ஆட் பண்ணி வதக்கிட்டோம். என்ன கறிடுச்சு. சரி, நமக்கு தான் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குமே, அதனால பூண்டையும் கொஞ்சம் நட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். பூண்டு ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால பூண்டு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி அதையும் நல்லா போட்டு வதக்குங்க. பிரியாணிக்கு மெயினே வெங்காயம் தான், அது நல்லா ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணி நல்லா கலராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளேயே எங்கள் அம்மா 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட சொல்லிட்டாங்க. வதக்கியே சொன்னாங்க. அப்பயும் விடலை, அது கோல்டன் ப்ரௌனே ஆகலை. இருந்தாலும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் சரி பூண்டு பேஸ்டையும் போட்டு ஒன்றா வதக்கிடலாம், அதுவும் இதுவும் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சி எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணி வதக்க ஆரம்பித்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல ஒரு கரண்டி ஆட் பண்ணி வதக்கிட்டோம். மறுபடியும் இன்னொரு கரண்டி ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போனா தான் இந்த இஞ்சி பூண்டு ரா ஃப்ளேவர் பிரியாணியில் வராமல் இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். நாங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் பிரியாணி பவுட்ரு ரெடிமேடாக கடையில் வைக்கிறது பார்த்தீங்களா, அந்த பாக்கெட் ஒரு பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மஞ்சத்தூள் வாசனை மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி அந்த எண்ணெய் நல்லா பிரித்து வருது பார்த்தீங்களா, வந்தக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா புதினா அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதோட 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அந்த புதினா வந்து நல்லா வதங்குற மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க வதக்கிறப்ப, அதனால் கம்மியாக வச்சு வதக்குங்க. மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், நல்லா வதங்கினாதான் அது வாயில் தென்படாது. இல்லை எனக்கு தக்காளி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணால் பிடிக்காதுன்றவங்க இந்த 2 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினாதான் பிரியாணி எல்லாம் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பாக்கெட் தயிர் எடுத்துருக்கேன். ஒரு பாக்கெட் தயிரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம போட்ட தயிர் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம போட்ட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்களே அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்கிறனால ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3.25 டம்ளர் தண்ணி. இதில் மட்டனை நம்ம முன்னாடியே வேக வைக்கிறனால 3 டம்ளர் தண்ணியை மட்டனோட ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
அரிசி போடாமல் 4 விசில் மட்டனை மட்டும் வேக வச்சு எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. நம்ம ஏன் மட்டனை ஃபஸ்ட்டு 4 விசில் விடுறோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு விசில் விட்டாலே போதும். ஸோ மட்டனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 5 விசில் விடுவோம். நம்ம 5 விசில்ன்றனால 4 விசில் மட்டனுக்கு விட்டுட்டு அடுத்து நம்ம மட்டன் வெந்தக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3/4 டம்ளர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போது மட்டனை 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஊற்றின தண்ணியோட கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், ஏன்னா மட்டன்றனால. இப்போது மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். 3/4 வெந்திருந்தா ஓகே. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை 3 கழுவு கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அரிசி ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறிட்டு உப்பு ஒரு கல்ல கூட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உப்பு கரெக்டாக இருக்கும் பிரியாணி வெந்து வரப்போ. இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. விசில் எடுத்த உடனே ஓப்பன் பண்ணியாதுங்க. கொஞ்சம் நேரம் அது தம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட வாசனை பிரியாணியில் மிக்ஸ் ஆகும். மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பிரியாணியை பார்த்த ஆர்வத்தில் போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா அப்போ பிரியாணி களி ஆகிடும். அப்புறம் களி ஆகிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஸோ பொறுமையாக பிரியாணி அப்படியே பட்டும் படாமல் கிண்டி விட்டீங்க அப்படின்னா அரிசி ஒவ்வொன்றும் உதிரியாக இருக்கும்.